بسم الله الرحمن الرحيم والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், வார வாரம் நடக்கக்கூடிய இந்த ஆண்களுக்கான மார்க்க சொற்பொழிவில் இந்த வாரத்தின் தலைப்பாக சொற்பொழிவால் கிடைக்கும் நன்மை என்ற தலைப்பில் சகோதரர் முகமது ஃபாரூக் அவர்களை அன்போடு உரையாற்ற அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله رسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே என்றும் அவனின் அருளும் சாந்தியும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை அப்படியே பின்தொடர்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இன்னும் இறுதி நாள் வரை பின்பற்ற இருக்கின்ற ஒவ்வொரு மூமின்களின் மீதும் முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக இந்த பயான் நிகழ்ச்சியிலே கூடியிருக்கக்கூடிய நம் அத்துணை பேரின் மீதும் அல்லாஹுடைய அருளும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய இந்த மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் தங்களுடைய நேரங்களை இறையச்சத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்படுகின்ற இந்த பயான் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் மார்க்க சொற்பொழிவுகளும் நாமும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களுக்கும் எனக்குமாக நான் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். மார்க்க சொற்பொழிவுகளும் நாமும் என்று பேசுவதற்கு முன்னால் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தை, இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கு நாம் பெற்றிருக்கக்கூடிய தாய் தகப்பனையும் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தையும் நாம் தேர்வு செய்யவில்லை. இது மாதிரியான ஒரு உலகம் இருக்கிறது, அதில் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று எந்த ஒரு மனிதனுக்கும் தெரியாது. நமக்கு தாயாக இருக்கக்கூடியது இந்த பெண்தான்,
நமக்கு தந்தையாக இருக்க போகின்றவர் இந்த மனிதர்தான் என்று நாம் தேர்வு செய்து யாரும் இந்த உலகத்தில் வரவில்லை. அதே போன்று எப்படி நாம் ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு வந்தோமோ அதே போன்று மரணம் என்கின்ற ஒரு எல்லையின் மூலமாக நிரந்தரமான ஒரு உலகத்திற்கு நாம் செல்லவிருக்கின்றோம். இந்த யதார்த்த செய்திகளை தெரியாத மனிதர்கள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு விளங்கி வைத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த யதார்த்த வாழ்க்கையில் பல பேர்களுக்கு கிடைக்காத ஒரு சத்திய பாதை, இப்படி நாம் தேர்வு செய்யாத உலகம், நாம் தேர்வு செய்யாத தாய் தந்தை, நாம் எதுவுமே செய்யாத ஒரு இடத்தில் வாழ்கின்ற நாம் இந்த பயணத்தை முடித்துவிட்டு யார் இதையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறானோ அவனை சந்திக்கின்ற அந்த மறுமை வாழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு சத்திய பாதையை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். நாம் இங்கு வாழ்வது ஒரு அவகாசத்தின் அடிப்படையில் தான். நம்மை படைத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த செய்தி கிடைக்காத, இந்த செய்தி கிடைத்திருந்தாலும் அதை நம்பிக்கை கொள்ளாத மனிதர்களாக எத்தனையோ பேர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழ செய்கிறான். இந்த செய்தியை விளங்கிக் கொண்டு அதை நம்பியிருக்கக்கூடிய நாம் இந்த செய்தியை எந்த அளவிற்கு நாம் உண்மைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் இதை பேரளவில் நம்பியிருக்கின்றோமா அல்லது உண்மைப்படுத்துகின்றோமா? இந்த செய்தியை உங்களுக்கு ஆரம்பமாக நான் சொல்லிவிட்டு மார்க்க சொற்பொழிவும் நாமும் என்ற தலைப்பிற்குள்ளே வருவோம். மார்க்க சொற்பொழிவும் நாமும் என்ற தலைப்பு எதற்காக தேர்வு செய்தோம் என்றால், இந்த மார்க்க சொற்பொழிவு நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கின்றதே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. இந்த சத்திய கொள்கையை நபிமார்கள் வாழ்ந்த காலத்தில் நம்பிக்கை கொண்ட அந்த மக்கள் ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்கு பல சிரமங்களை மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த மார்க்கத்திற்கும் அதனுடைய விஷயத்தை நாம் கேட்பதற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி தெரியுமா? ஒரு ஜும்மாவுடைய உரை அல்லது இது போன்ற ஒரு சொற்பொழிவு நடக்கின்ற இடம் அல்லது ஒரு பொதுக்கூட்டம் அல்ல பெரிய அளவில் நடத்தக்கூடிய இஸ்லாமிய மாநாடுகள், இப்படி நடத்தப்படுகின்ற இடங்களில் ஒரு மார்க்க அறிஞர் ஒரு தலைப்பை சொல்லுகின்றார் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்வு தரும் படிப்பினை என்று ஒரு தலைப்பை சொன்னால், இந்த தலைப்பிற்குள்ளே இந்த செய்தியை தான் சொல்லவிருக்கின்றார், இந்த வசனத்தை இந்த அறிஞர் இப்பொழுது சொல்லுவார் என்கின்ற அளவிற்கு மார்க்கத்தினுடைய சொற்பொழிவுகள், மார்க்கத்தினுடைய செய்திகள் நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அறிஞருக்கு அந்த தலைப்பிற்கு என்ன செய்திகள் தெரியுமோ அதில் ஒரு 50% செய்தியை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த செய்திகளை ஒரு தடவை கேட்கிறோமா இல்ல 2 தடவை கேட்டிருக்கோமா? கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வார வாரம் நடக்கின்ற ஜும்மா உரைகள், அதுவல்லாத குர்ஆன் வகுப்புகள், இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள், இன்னும் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் வீடியோக்கள் மூலமாக, இணையதளங்கள் மூலமாக இப்படி நாம் இந்த செய்திகளை அதிகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமக்கும் இந்த செய்திகளுக்கும் இதன் கேட்டதனுடைய விளைவு நம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? ஏற்படுத்தல. எப்படி ஏற்படுத்தல? ஒரு இங்க இருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் ஒரு 25, ஒரு 30, 40 இருக்கின்றோம். இந்த வயதினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு செய்திகளை எத்தனை முறை கேட்டிருக்கின்றோம்? 25 வருட வாழ்க்கையில்
அல்லது ஒரு 35 வருட வாழ்க்கையில் நமக்கு சரியாக நினைவு தெரிந்து ஒரு 22 இருந்து இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்கிறது, அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆசை, இப்படி நாம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் எத்தனை, எவ்வளவு செய்திகளை நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு விஷயத்தை கூட ஒழுங்காக திருத்தி இருக்க மாட்டோம். எப்படி திருத்திருக்க மாட்டோம்? ஜும்மா உரைகள்ல தொழுகையினுடைய சிறப்புகள் என்று பேசப்படும், இது போன்ற நிகழ்ச்சிகள்ல தொழுகையினுடைய சிறப்புகள் என்று பேசப்படும். இதையெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு 35 வயதை அடைந்த ஒரு மனிதர் சரியான முறையில் 5 வேளை தொழுகையை தொழ முடியாதவராக இருப்பார். எத்தனை தடவை கேட்டிருக்கோம்? 10 ஆண்டுகள் இந்த செய்திகளை செவியில் உள்வாங்கி இருக்கின்றோம். ஃபஜ்ர் தொழுகையை சரியாக நினைமாட்டோம், சரியாக செயல்படுத்த மாட்டோம். நிறைய தடவைகள் இறையச்சத்தை பற்றி போதிக்கப்பட்டிருக்கும். அந்த இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு வாழ்நாளில் ஒரு மாசம் நம்மளிடம் முழுமையாக இருக்காது. அப்ப இவ்வளவு செய்திகளை கேட்ட அந்த மனிதர், இந்த மார்க்க சொற்பொழிவை கேட்ட அந்த மனிதர், பேசுகின்ற மனிதர் செயல்படுத்தாததற்கு காரணம் என்ன? இந்த செயல்படுத்தாதனுடைய விளைவு எந்த அளவிற்கு நாம் இந்த மார்க்க விஷயங்களையும் இந்த தொடர்புகளையும் விட்டு நாம் வெளியே செல்கின்றோம் என்றால், ஒரு பயான கேட்கிறோம், ஒரு 2 பயான கேட்கிறோம், இப்படியே கேட்டு கேட்டு கடைசியில நம்ம நிலைமை எப்படி தெரியுமா ஆயிடுது? அடுத்த பயானுக்கு போகும்போது கேள்வி வருது, யார் பேச வரா? இன்னைக்கு பயானுக்கு தாய் யாரு? தலைப்பு என்ன? இறையச்சம். இறையச்சம் தானா? அப்போ இதை நம்ம போன தடவை கேட்டோமே, பார்த்துக்கிடுவோம். இப்ப போன தடவை இறையச்சம் தான் கேட்டோம், போன தடவை நரகத்தை பத்தி தான் பேசினாங்க, அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். இப்ப என்னப்பா அடுத்த வாரம் போலாம். அப்ப இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளிடத்துல மாற்றம் இல்ல. செய்திகளை கேட்கிறோம், உள்வாங்குறோம், செயல்படுத்துறதுக்கு முடியறது இல்ல. அந்த செயல்படுத்துறதுக்கு முடியாம இருக்கக்கூடிய காரணம் என்ன? நம்ம மார்க்க சொற்பொழிவு கேட்கிறோம், செய்திகளை உள்வாங்கி கொள்றோம், செயல்படுத்தணும்னு ஆசை இருக்கு, ஆனா ஃபெயிலூர் ஆயிடுது. இது இப்படியே வளர்ச்சி அடையும் பொழுது நமக்கு பகிரங்க எதிரியாக இருக்கின்றான ஷைத்தான். அவன் என்ன தெரியுமா சொல்றான்? என்னத்தை நீ மார்க்கெல்லாம் பேசுற, மார்க்கம் கேட்கக்கூடியவர் இருந்தா மார்க்கம் கேட்கிற, இவ்வளவு எல்லாம் கேட்ட, டெய்லி ஃபஜ்ர் தொழுகை லேட்டா தானே தொழுகிறோம். ஆனா நைட்டு தான் ஃபஜ்ர் தொழுகையுடைய சிறப்பை பத்தி அவ்வளவு நேரம் பேசப்பட்டது, காலையில தூங்கியிருப்போம். நீ இனிமே மார்க்க செய்தெல்லாம் கேட்க வேண்டாம், நார்மலாவே ஒரு லிமிட்டோட வச்சுக்க. அங்க இங்க ஓடுற, பயான் அரேஞ்ச் பண்ற, நோட்டீஸ் மூலமா தாவா பண்ற, தொழுகை சரியா வரலையே, இப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இந்த எண்ணம் ஏற்படுறதுக்கு காரணமும் செயல்படுத்தாதனுடைய விளைவுகள். செயல்படுத்துறதுக்கு நம்ம என்னத்தை விளங்கணும்? இன்னைக்கு நாம எல்லாரும் ஒரு விஷயத்தை கருத்து வேறுபாடு இல்லாம விளங்கி இருக்கிறோம். என்ன விஷயம் அது? இந்த உலகத்துல ₹1 சம்பாதிக்கணும், ₹1 நாம் அடைய வேண்டும் என்றால் பல சிரமங்கள் பட வேண்டும். நாம எப்படி சொல்றோம் வீட்டுல பிள்ளைகள்கிட்ட, டேய் ஒழுங்கா படி, இந்த காலகட்டத்தை நீ விட்ட வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்படுவ. யார்கிட்ட சொல்றோம்? பெத்த மகன் நம்ம சொல்றோம், நீ ஒழுங்கா படி, கஷ்டப்படாம இந்த உலகத்துல உன்னால எதையும் அடைய முடியாது, இப்படி சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நண்பர்கள்ட்ட சொல்றோம், நீ இந்த மாதிரிலாம் இருந்தீன்னா வாழ்க்கையில உருப்பட மாட்ட. யார்கிட்ட? கஷ்டப்படுறா, நீ முன்னாடி மாதிரியா இருக்கிறப்போ இப்ப கல்யாணம் பண்ணிட்ட, உன்னுடைய தேவைகள் இருக்கு, நீ அதிகமா உழைக்கணும். இப்படி நம்ம ஒருவருக்கொருவர் இந்த உலக விஷயத்தை பற்றி விளங்கி வைத்திருக்கின்றோம். எப்படி விளங்கி இருக்கிறோம்? ஒரு செயல்பாடும் எளிமையாக நடந்துராது. ₹1 காசை கூட சாதாரணமா கஷ்டம் இல்லாம சம்பாதிக்க முடியாது. ஆனா மார்க்கம் வந்தா எப்படி திரும்ப வழங்குறோம்? பயானுக்கு வரக்கூடிய நேரத்துல பயானுக்கு போய் கேட்டா ஈஸியாக அப்படியே சில ஈமான்களை சம்பாதிச்சிடலாம், அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். அது நடக்காது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றா, இலகுவாக நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று நினைக்கின்றீர்களா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? லேசா. ஃபஜ்ர் தொழுகையை பத்தி ஒரு தாய் பேசுறார். காலையில அல்லாஹ் தஆலா நம்ம மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த தொழுகை எவ்வளவு சிறப்புக்குரியது இப்படிலாம் சொல்லி பேசினதுக்கு பிறகு உட்கார்ந்து இருக்க அந்த இடத்துல அப்படியே கொதிச்சு போயிருப்போம். தொழுகை விடக்கூடாது, இன்னையில இருந்து கரெக்டா இருக்கணும். நம்ம இடத்துக்கு போனோம்னு ஏன் மாறுறோம்?
இந்த இடத்தை, இந்த செய்தியை கேட்டுட்டா செயல்படுத்த முடியாது. எப்படி செயல்படுத்துறது? கஷ்டப்படணும். இந்த உலகத்துக்கு எப்படி ஒவ்வொரு பொருளை அடைவதற்கு, ஒவ்வொரு பதவிகளை அடைவதற்கு, ஒவ்வொரு காசை நாம் பெறுவதற்கு கஷ்டப்படுகின்றோமோ, மறுமைக்கும் கஷ்டப்படணும். இந்த யதார்த்த உலக வாழ்க்கைன்னு சொல்லி காமிச்சனே, இந்த யதார்த்த உலக வாழ்க்கையில இந்த சத்தியத்தை உணர்ந்த மனிதர்களுக்கு எதிரி ஷைத்தான். இந்த ஷைத்தான அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்குலூ சில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை கூட நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கின்றான். எதிரி எப்படி இருப்பான்? எதிரின்னு சொன்னா நம்ம கூட சேர்ந்து ஒத்துழைப்பானா? ஒத்துழைக்க மாட்டான். இப்ப நம்ம மார்க்க சொற்பொழிவை கேட்டுட்டோம். இன்னையிலேருந்து இந்த கடந்த கால வாழ்க்கை அப்படி விட்டுருவோம், இனி நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைப்போம். நினைச்சு போய் யதார்த்த வாழ்க்கை நம்ம தொடங்குவோமே, தொடங்கக்கூடிய நேரத்துல நாம இந்த உலகத்துக்கு எப்படி யோசிக்கிறோம்? கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காதுன்னு. மார்க்கத்துக்கும் கஷ்டப்படாம கிடைக்காது. மார்க்க விஷயத்துக்கு எப்படி? தொழுவறதுக்கு கஷ்டப்படணும். தொழுவறதுக்கு கஷ்டப்படணும் எப்படி? டெய்லி காலையில எந்திரிச்சு 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடி ஆகி போய் ஜமாத்தோட டைம்ல கலந்து கொள்றதுங்கிறது ஒரு நாளைக்கு ஓகே. வாழ்நாள் முழுவதும் இதை கரெக்டா செய்யணுங்கிறது அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. அல்லாஹ் நம் மீது இதை பத்தி எப்படி சொல்லி இருக்கிறான், இதுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கு மறுமையில, இதையெல்லாம் நம்பி இதை அடைவதற்கு முயற்சி செய்யணும். அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? இந்த விஷயத்தை விட்டுருவானா? அப்படியே நீ நேற்று நல்லா போய் சொற்பொழிவு கேட்டியா, உன்னுடைய உள்ளத்துல நல்லா ஈமான நல்லா பாதுகாத்து வச்சிருக்கியா, நீ தூங்கு, நீ போவாத, உனக்கு உடம்பு டயர்டா இருக்கு, எதையாவது சொல்லி இந்த தொழுகையை எடுத்துருவான். அப்ப இந்த தொழுகையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அனைத்து விஷயத்திலும் தொடருது. எப்படி தொடருது? ஒண்ணு ஒண்ணா. தொழுகைக்கு இப்படி பொருளாதாரத்தை பத்தி பாத்தீங்கன்னு சொன்னா சஹாபாக்களுடைய தியாகங்கள் அப்படியே மணிக்கூறுகள் கேட்டிருக்கும். சஹாபாக்கள் எப்படி எல்லாம் தியாகம் பண்ணாங்க, அவர்களுடைய சொந்த வீட்டை தியாகம் பண்ணாங்க, வச்சிருந்த சொத்து பத்துக்களை தியாகம் பண்ணாங்க. இப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னு சொன்னா அந்த நேரத்துல எல்லாருடைய உள்ளமும் அப்படியே நமக்கு என்ன சிரமம் இருந்தாலும் பிரச்சனை இல்ல, இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நாம ஏதாவது செய்யணும், இப்படி போவோம். வெளியில போனதுக்கு பிறகு நம்ம ஆளு வந்துருவான். பகிரங்க எதிரி நல்லா சொன்னானே, உங்களுக்கு அவனுடைய அடிச்சுவடுகளை கூட நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அழகாக உள்ளத்துல வந்து சொல்லுவான். பயான்ல கேட்ட அது இந்த காலகட்டம், சஹாபாக்களுக்கு வாழ்ந்த காலத்தையும் இப்ப நம்ம இருக்கிற காலத்தையும் ஒப்பிட்டா இது நடக்குமா? இது உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, உன் கண்ணு முன்னாடி முஸ்லீம் எவனுமே இல்லையா, இப்போ உனக்கு தான் இந்த கொள்கை மேல இவ்வளவு அக்கறையா? இப்படி எதையாவது வசைமொழிகளை நம்மளுடைய உள்ளத்துல போட்டு இதை செயல்படுத்தாத பண்ணுவோம். அப்போ நம்ம ஒரு மார்க்க சொற்பொழிவை கேட்கிறோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்துது, என்ன மாற்றங்களை நபிமார்களுடைய சமுதாயம் ஏற்படுத்தி கொண்டது, இதை நம்ம விளங்கணும். அதே மாதிரி இந்த யதார்த்த சத்தியத்தை உணர்ந்த நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யார் இந்த கொள்கையை நம்பி இருக்கிறோமோ நம்மளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த கொள்கையில வாழக்கூடியவர்கள்ல சிறந்த உம்மத், குந்தும் கைர உம்மத்தன் உஹ்ரிஜத் லின்னாஸ், தோற்றுவிக்கப்பட்ட மனித சமுதாயங்களிலேயே நீங்கள் தான் சிறந்தவர்கள். எதற்காக நீங்கள் சிறந்தவர்கள்? நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள். இந்த செய்தியில் அல்லாஹ் சொல்றது என்ன? இந்த யதார்த்த வாழ்க்கையில சத்தியத்தை புரிந்து கொண்ட நீங்கள் அதுல ஒரு கூட்டம் நன்மையை ஏவும், தீமையை தடுக்கும். அப்போ இந்த வேலைய நம்ம செய்யறோமா? சொற்பொழிவுகளை வந்து கேட்கிறோம், மார்க்கத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நம்புறோம், இப்படி எல்லாம் நபிமார்கள் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது, சஹாபாக்கள் இப்படி எல்லாம் தியாகம் செய்தார்கள் என்று சொல்லப்படுது. எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துறோம்? நம்ம நினைக்கிறது என்னன்னா ஈஸியாக எல்லாமே நடந்துடணும், சாதாரணமாக நடந்துடணும். அப்ப அல்லாஹ் தஆலா நம்மள உலகத்துல எல்லாரையும் விட்டுட்டு சொல்லி காமிக்கிறான், குந்தும் கைர உம்மத்தன், நீங்கள் தான் சிறந்தவர்கள். சிறந்தவர்களுக்கு சொன்ன வேலை என்ன? நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். இதை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான்
வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். இவ்வளோ பேருக்கு கிடைக்காத இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து அவர்கள் என்னென்ன வேலைகளை செய்வார்கள் சொல்லி அந்த வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு சிறந்த உம்மத் என்று சொல்லி அவர்களைத்தான் வெற்றியாளர்கள் என்று சொல்லுகின்றான். இந்த செய்தியை நம்ம எத்தனை தடவை கேட்டிருப்போம். இன்னைக்கு நான் சொல்லியா கேட்கிறேன், ஜும்மா உரைகள்ல கேட்டிருப்போம், இது போன்ற பயான் நிகழ்ச்சிகள்ல தாராளம் கேட்டிருப்போம். கடைபிடிச்சிருக்க மாட்டோம். கடைபிடிக்காத காரணம் என்ன தெரியுங்களா? மார்க்கத்தை சொல்லணும்னு ஆசை இருக்கும். இந்த மாதிரி செய்திகளை கேட்ட உடனே நாமளும் எப்படியாவது போயிட்டு 4 பேருக்கு மார்க்கத்தை சொல்லணும். ஆனா வெளியில போனவன என்ன, வலா தத்தபி ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் சொன்னானே அல்லாஹ், அடிச்சுவட முதல்ல பிடிப்போம். இந்த மாதிரிலாம் நீ ஊரா போய் மார்க்கம் சொல்லணும், 4 பேர்கிட்ட முகத்தாச்சனை இல்லாம அல்லாஹுவை பத்தி பேசணும்னு சொன்னா இதெல்லாம் நடக்கிறதா? இதையெல்லாம் தாய்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு வேண்டி சில பேர் இருக்கிறாங்க. நீ இதுக்கெல்லாம் போவாத, நீ எதுக்கெல்லாம் இந்த வேலைக்கெல்லாம் நீ போவாத. நீ போய் மார்க்கத்தை கேளு, எப்பொழுது மாதிரி திரும்பி வா. அங்க ஏதாவது வசூலுக்காக உன்னிடத்துல கேட்டால் அதை நீ கொடுத்துரு. இப்ப நம்ம போய் பயிற்சி எடுத்து நம்ம இந்த 4 பேருக்கு சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தணும்னா அவருடைய விட்டுரும். எந்த நோக்கத்தோட இந்த சொற்பொழிவுகள்ல நம்மளுடைய உள்ள மாறி இருந்ததோ இதை விட்டு வெளியில போனோம்னு அப்படியே தலைகீழ் மாற்றமாக போகும். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சொற்பொழிவுகள்ல தாராள விஷயங்களை கேட்கிறோம். நம்ம பயான் கேட்கக்கூடியத இன்னைக்கு சடங்குகளாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி நினைக்கிறோம்? வெள்ளிக்கிழமான மர்கஸ்ல ஒரு பயான், புதன்கிழமை ஆயிட்டா ஒரு குர்ஆன் வகுப்பு, இது மாதிரி நடத்துவாங்க. இதுல நாம கலந்து கொள்ளணும். இப்படிங்கிறது ஒரு சடங்காக மாறி வருது. இது சடங்கா? இது சடங்கு இல்ல. அல்லாஹு தஆலா நம்மளை தேர்ந்தெடுத்தானே, இந்த தேர்ந்தெடுத்த நமக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பங்கள். இந்த வாழ்க்கை உனக்கு நிலை கிடையாது, இந்த வாழ்க்கை உன்னை விட்டு போயிடும். நிலையான உலகத்துக்கு நீ தயார்படுத்திக்க, உன்னை நீ தயார்படுத்திக்க. ஒவ்வொரு தடவைகளும் நமக்கு அல்லாஹு தஆலா செய்திகளை சொல்லி காமிக்கிறான். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சொற்பொழிவுகளை நம்ம வெறும் மேடை பேச்சு என்று மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். எப்படி எல்லாரையும் கூட்டி வச்சு இது மாதிரி பேசக்கூடிய ஒரு அவையை நம்ம விளங்கி வச்சிருக்கின்றோம். இந்த செய்திய ஆரம்பத்தில் செய்தவர்கள் யார்? இந்த உலகத்துல ஒரு பெரிய மனிதர் ஒரு தொழிலை செய்கின்றார் என்றால் அதன் மீது நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஆர்வம் வருகிறது. நாமளும் இது மாதிரி ஆயிருக்கலாமே, நம்மளால முடியலன்னு சொன்னா நம்மளுடைய சந்ததிகள் இது மாதிரி ஆக்கியிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இப்போ இந்த மார்க்க சொற்பொழிவு, மார்க்கத்தினுடைய அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் யாரு செஞ்ச வேலையை செய்யறாங்க தெரியுமா? நபிமார்கள் செய்த பணி. இந்த உலகத்துல எல்லாரையும் அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதற்கு அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த வேலை இந்த மார்க்க பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தை நமக்கு ஆசை வருதா? எத்தனை பயான்கள் கேட்டிருக்கிறோம் வாழ்க்கையில. ஊர்ல தொடங்கி வளைகுடாக்கு டிவிகள்ல, பிரசுரங்கள்ல, இணையதளங்கள்ல எவ்வளவு செய்திகளை கேட்கிறோம். நமக்கு ஏன் ஆர்வம் வர மாட்டேது? நம்ம என்ன நினைக்கிறோம்? கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் கஷ்டப்படாம இலகுவாக நீங்க சொர்க்கம் போக நினைக்கிறீங்களே, அது முடியாது. அப்ப நபிமார்கள் செய்த வேலைக்கு நமக்கு உள்ளத்துல ஆர்வம் வராது. காரணம் என்ன? அப்ப நம்ம எவ்வளவு தடவைகள் இந்த பயான் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மார்க்க விஷயங்களை நாம கேட்டு நமக்கு பயன் அளிச்சிருக்கு, நாம என்ன மாற்றத்தை கண்டிருக்கிறோம். இந்த விஷயத்துல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த சொற்பொழிவுகள் நடத்தக்கூடியத, அல்லாஹுவை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய இந்த வேலையை செய்யக்கூடியவர்களை ஷைத்தான் விடமாட்டான். ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல சபதம் எடுத்து வந்திருக்கிறான். முதல்ல நம்ம ஷைத்தான ரொம்ப பேரு சரியாக விளங்கி கொள்ளல. என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஷைத்தான் சொன்னா சரி மனசுல இந்த மாதிரி பூந்து சில வேலையை செய்வான்னு. மனிதர்கள்ட்ட இல்லாத எவ்வளவோ சக்திகளை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு பவர் இருந்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அழகாக ஆசை வார்த்தைகளை காட்டி சுருக்கத்திலிருந்து நரகத்துக்கு போட வச்சிருப்பான். பாவமே செய்யாம இருந்தவர்களை எப்படி வழிகெடுத்திருப்பான். அப்ப நம்ம நினைக்கிறோம் சைத்தான்னா ஒரு லேசான ஒரு அறிவு கொண்டு விளங்கி இருக்கிறோம். எப்படிலாம் திரும்ப போராடுவான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். இது சைத்தானுடைய சூழ்ச்சி இல்லைன்னு, அது சைத்தானா இருக்கும்.
தொழுவலான்னு சொல்லிட்டு நினைப்பீங்க, அடுத்த செகண்ட் உங்களுடைய உள்ளத்துல தோணும் தொழுவ வேண்டாம், இப்ப நாளை பாத்துக்கலாம், முடிஞ்சு. சைத்தான் எப்படி நம்மள ஒரு இடத்துலயும் அட்டாக் பண்றான்னு பார்த்தா, ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு அப்படி நாடு நினைச்சிருப்போம், அப்படியே 2வது நிமிஷத்துல உள்ளத்துல ஒண்ணு போட்டிருப்பான், அப்படியே மாறிடுவோம். அப்ப நம்ம சைத்தான இந்த அழைப்பு பணிக்காக மார்க்க சொற்பொழிவுகள் பேசப்பட்டு ஒவ்வொருத்தரும் மக்கள் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கணும், அந்த பணிக்காக வேண்டி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாம் கேட்டுட்டு யோசிக்கிறதுக்கு கரெக்டா இருப்போம். சரி, எப்படியாவது நாம மார்க்க பணிகள் செய்யணும், இது அஜரத்துமார்களுடைய வேலை இல்ல, நம்ம ஒவ்வொரு மேல இது ஒரு கடமையா இருக்குது, அல்லாஹ் சிறந்த உம்மத்துன்னு சொல்லி காட்டுறான், நாம ஒரு நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும் நினைப்போம். ஆனா இந்த எதிரி விடுவானா? விட மாட்டான். அப்போ நாம என்ன விளங்கணும்னு சொன்னா, இதுக்காக வேண்டி கஷ்டப்படணும், இதுக்காக வேண்டி தங்களை மாற்றணும், இதுக்காக வேண்டி சொந்த வாழ்க்கையில அர்ப்பணங்களை செய்வதற்கு முன் வரணும், வணக்க வழிபாடுகள் மூலமாக அல்லாஹ்விடத்தில் அணுகி உதவி கேட்கணும். இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டு சடங்குகளாக நம்ம போனோம்னு சொன்னா சொற்பொழிவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு கதை கேட்ட மாதிரி ஆகும். இந்த சொற்பொழிவு இல்லாத வேற எத்தனையோ சொற்பொழிவுகள் இருக்கு. என்ன சொற்பொழிவு? காலம் போகலன்னு சொல்லி சொற்பொழிவு பண்ணுவான். டைம் பாஸ் ஆகுலங்கிறதுக்கு மேடை பேச்சுகள் இருக்கு. மக்களை ஒரு புறம் மூளை செலவு செய்யறதுக்கு சொற்பொழிவுகள் இருக்கு. அரசியல்வாதிகள் தங்களுடைய பதவிகளை அனுபவித்துக் கொள்வதற்கும் சொற்பொழிவுகள் இருக்கு. இதுல எல்லாம் பேசப்படாத ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசக்கூடிய இந்த இடத்துல பேசுறோம். அதை பல தடவைகளை கேட்கிறோம், முன்னாடி செல்ல மாட்டோம், வரமாற்றமே. அப்ப ஒரு கேள்வி எல்லாம், எல்லாரும் இது மாதிரியே எல்லாம் பயான் பண்ணணும், எல்லாம் பேச்சாளர்கள் நடக்குமா? சரி, எல்லாரும் பேச்சாளராக வேண்டாம், எல்லாரும் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக ஆகணும். அவரவர்களுடைய தகுதியிலிருந்து சொல்லக்கூடியதற்கு முயற்சி எடுக்கணும். என்ன முயற்சி எடுத்திருக்கோம்? இந்த செய்திய இன்னைக்கு நம்ம தொழுகையெல்லாம் திரும்ப திரும்ப பேசி வெக்கமா இருக்குது. ஒரு நம்பிக்கை கொண்ட மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப தொழுகையை நீங்கள் பேணுங்கள் அப்படின்னு பேசுற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்மளுடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் நிறையுது. அப்படின்னு சொன்னா சஹாபாக்களோட நிலைமை எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒரு செய்தியை கேட்கறதா இருந்தா, மார்க்கத்துல ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்கு பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்தார்கள். ஒரு செய்தியை கேட்கறதுக்கு தூரத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வருவாங்க, ஒரு செய்தி அறிந்து கொள்வதற்கு. அது மாதிரி ஒரு செய்தி கேட்டா அதை அப்படியே செயல்படுத்துறதுல நம்மள மாதிரியே கிராஸ் கேள்வி கேட்டா சட்ட திட்டங்களை அப்படியே நெளிவு சுழுவாக பயன்படுத்துவதற்கா கிடையாது. அப்படியே செயல்படுத்தி அல்லாஹ்விடத்துல நாம நெருங்கணும், இந்த எண்ணங்கள் இருந்துச்சு. அப்ப அவர்கள் எல்லாம் எல்லா தியாகங்களையும் சிரமங்களையும் மேற்கொள்வதற்கு அடிப்படை காரணம் என்ன? அவங்க நாம எப்படி இந்த உலகத்துக்கு விளங்கணுமோ மறுமைக்கு விளங்கியிருந்தாங்க. இந்த உலகத்துல நமக்கு எதுவும் ஈஸியா கிடைச்சிடாது, மறுமைக்கும் ஈஸியாக கிடைக்காது. அது நீங்க தொழுகையாக இருக்கலாம், செய்யக்கூடிய பொருளாதார உதவியாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், அழைப்பு பணியாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் சரி, அதற்காக சில சிரமமும் படணும். டெய்லி 5 நேரத்தை எல்லாம் ஒதுக்கி பள்ளிவாசலுக்கு போய் தொழுது வர்றது அல்லது ஜமாத்தை ஏற்படுத்தி கொண்டு தொழுகிறதுங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். வெளியில இருக்கிறவன் பாக்குறான், வாரத்துக்கு ஒரு நாளைக்கு போறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு, இவன் 5 வேளை போய் கரெக்டா வரானு யோசிக்க வைக்கும். அவன் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு உள்ள போயிட்டு வர்றதுக்கே அவனுக்கு சும்மா. ஆனா முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் எப்படி போறோம்? 5 நேரம் கரெக்டா அட்டன் பண்றோம். அப்ப இந்த ஒரு நிகழ்வு செய்யறதுக்கு கூட நமக்கு என்ன தேவைப்படுது? கடினமான முயற்சிகள், உழைப்புகள் தேவைப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது வணக்க வழிபாடுகள்ல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நாம கேட்ட இந்த சொற்பொழிவுகள், நாம செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய விதம் இந்த நிலைமையில இருக்குது. இதை விட்டுட்டு அழைப்பு பணியில இப்ப நாம எல்லாம் சொல்லி காமிச்சோம், நாம கேட்கிறோம், ஆர்வப்படுறோம், செயல்படுத்துறது இல்ல. ஆனா இந்த உலகத்துக்கு எப்படி நாம முயற்சி பண்றோமோ இதை தாண்டி மறுமைக்காக வேண்டி உழைக்க இருக்குது. அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. இந்த உலகத்துல அழகிய சொல்லை சொல்லக்கூடியவர்கள், உலகத்துல யார பத்தி அல்லாஹ் பேசல. வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தா இலல்லாஹ் வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் இந்த உலகத்துல இவன் அதை கண்டுபிடிச்ச அறிவியலாளர் அதையெல்லாம் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல அழகிய சொல்லை சொன்னவர்கள். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தா இலல்லாஹி வஅமில ஸாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். மக்களை அல்லாஹுவை நோக்கி அழைத்து, அல்லாஹுடைய பக்கம் மக்களை அழைத்து நல்லமல்கள் செய்து கொண்டு
நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று யார் சொல்லிக் கொள்கின்றானோ அவனை விட அழகிய சொல்லை சொல்பவன் யார்? இன்னைக்கு ஒரு பேப்பர்ல, உதாரணத்துக்கு ஒரு பேப்பர்ல அட்வர்டைசிங் வரட்டும், 3 மாதத்தில் குறைஞ்சபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்களும் லட்சாதிபதி ஆகலாம். அந்த பேப்பர் எவ்வளவு தெரியுங்களா விற்கும்? 3 மாசத்துல கொஞ்சம் காசை போட்டு லட்சாதிபதி ஆயிடலாமா? உடனே வாங்குவோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல இந்த உலகத்துல சிறந்த சொல்லு இதுதான் சொல்லி காமிக்கிறான். எப்படி எடுத்திருக்கோம்? நம்ம எப்படி எடுத்திருக்கோம்? அப்படி அந்த விஷயத்தை எடுத்துட்டா செயல்படுத்துறதுல நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு? சிறந்த சொல்றோம்னு அல்லாஹ் சொல்லிட்டான், விளங்கிட்டோம், நம்பிட்டோம், அதை செயல்படுத்தணும். எப்படி இருக்குது இது ஆர்வம்? ஏன் நம்ம முன்னுக்கு வரமாட்டோம்? நம்மளிடத்துல அவ்வளவுதான் இருக்குதா மறுமையினுடைய நம்பிக்கை? இந்த கொள்கைய நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இப்படி எல்லாம் ஒரு ஹால்ல ஒரு 50 பேரை கூட்டி வச்சு இது மாதிரி நபிமார்கள் பிரச்சாரம் பண்ணாங்களா? ரொம்ப இது மாதிரி ஈஸியா எல்லாம் வளர்ந்துருச்சா? சொல்லலடங்கா தியாகங்கள் எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம். இந்த கொள்கைய நாம இன்னைக்கு 1000 தடவை, ஒருவேளை செவுடா என்னன்னு தெரியல, நம்மளுடைய காதுகள் கேட்கிற மாதிரி நடிக்கிறோமா? 1000க்கு மேல சொற்பொழிவுகளை கேட்டு அன்றாட வாழ்க்கையில கடமைகளை கூட நம்மளால செயல்படுத்த முடியலன்னா நம்ம காது உள்ளக்க போல செய்திகள். இன்னைக்கு நாம இந்த அளவுக்கு பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாம் நபிமார்கள் எப்படிங்க செஞ்சாங்க? இந்த தியாகங்களை எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய நிலைமை எப்படி? பயானுக்கு போல நம்ம எப்படி இருக்குது? அழைப்பு மேல அழைப்பு கொடுத்து வர வைக்கணும். ஒரு சில இடங்கள்ல பள்ளிவாசல்ல நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேட்க வந்து உட்காருங்க, அவர் அப்பா சொல்லுவா வேலை இருக்கு அப்படின்னு. கொஞ்ச நேரம் உட்காருங்க, 5 நிமிஷம் வேலை இருக்கும் பாரு. அல்லாஹ் சொல்லி காமிச்ச இந்த பணி என்ன? சிறந்த சொல்லை சொல்றவன் இந்த உலகத்துல அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கக்கூடியவர்கள் நபிமார்கள் செய்த பணி. நபிமார்களுக்கு அல்லாஹ் சுமத்திய வேலை நபிமார்களுக்கு பிறகு நம் மீது கடமையா இருக்கு. ஆனா நம்ம எப்படி விளங்கி இருக்கிறோம்? மாற்ற உன்னதி காணல. நபிமார்களுடைய வாழ்க்கையில இது எப்படி இருந்துச்சு? சஹாபாக்கள் எப்படி இத ஒவ்வொரு செயல்களையும் எப்படி அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்துச்சு? இந்த அழைப்பு பணிக்கு எடுத்துக்கொண்டா அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை கேட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல ஆரம்ப காலகட்டத்தில் வெளியில் இருந்த அந்த கிஃபாரி குலத்தை சார்ந்தவர். கிஃபாரி என்று சொன்னால் திருடர்கள் என்று பெயர். திருட்டு தொழிலை குலத்தொழிலாக செய்த குலம். அந்த குலத்தில் உள்ள ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரச்சாரத்தை கேட்டு வெளியில் இருந்து வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இன்னல்களுக்கு பிறகு சந்திக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ இந்த செய்தியை நம்பிக்கை கொண்டிருக்க சரி, அப்படியே மனசுல வச்சுக்க. ஒரு காலவரை நான் சொல்றேன், அப்போ நீங்க என்ன செய்யலாம்? வெளியில சொல்லலாம். அந்த அவருக்கு கிடைச்ச அந்த செய்தி மாற்றத்தை எப்படி நம்ம ஏற்படுத்தினுச்சு? சாதாரண மாற்றம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ வெளியில போய் சொல்லாதன்னு. உனக்கு ஒரு காலவரை நான் சொல்றேன், அப்ப நீங்க சொல்லுங்கிறாங்க. காபாவுல போய் சொல்றார். காபாவிலே குறைஷிகள் அனைவரும் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்க போய் நின்னுட்டு குறைஷிகளுக்கு மத்தியில சொல்றாரு. சொன்ன உடனே சும்மா விடுவாங்களா? சரியான அடி, அடிச்சு புரட்டி எடுக்கப்படுது. திரும்ப கொஞ்ச நேரம் விடுறாங்க, அப்படியே அவரு கொஞ்சம் பழைய நிலைக்கு வராரு. திரும்ப எந்திரிச்சு சொல்றாரு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ். திரும்ப அடி கொடுக்கப்படுது. இப்படி போட்டு அடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பாக்குறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த மனுஷன் நீங்க அடிக்கிறீங்களா? இவர் யாருன்னு தெரியுமா? நீங்க சிரியாவுக்கு வியாபாரம் செய்வதற்காக செல்லக்கூடிய அந்த வழியில் இருக்கக்கூடிய கிஃபாரி குலத்தை சார்ந்தவர். நீங்க எப்படி போவீங்க அந்த பக்கம்? அவர் அழைப்பு பிடிக்க சொல்லல, சரி ஒரு விட்டுருங்க அப்படின்னு. உங்களுக்கு பாதிப்பு வரும், விடுறாங்க. அப்ப இந்த செய்தி கிடைச்சி எவ்வளவு நேரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க, சொல்லாதீங்கன்னு. அப்ப நமக்கு சாதாரண விஷயங்களை கூட நம்மளால மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் இந்த சொற்பொழிவுகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னதான்? எதுக்காக வேண்டிதான் வரோம் இங்க? எதுக்காக வேண்டிதான் பேசுறோம்? எதுக்காக வேண்டி கேட்கிறோம்? இதனுடைய உயர்ந்த நோக்கம் என்ன? அப்ப நம்ம கேட்டுட்டு ரெடியா போயிட்டு பழைய வாழ்க்கை வாழ்றதுக்கு இருந்தோம்னு சொன்னா நமக்கும் மார்க்கத்திற்கும் சொற்பொழிவுகளுக்கும் இடையே உள்ள தொடர்புகள் இதுதான்.
இது மட்டுமா, இன்னைக்கு நம்மள எங்க ஊர்ல எல்லாம் விடமாட்டாங்க பாய் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ? 30 வருஷத்துக்கு பிறகு தௌஹீதெல்லாம் ஆரம்பிச்சு வளர்ந்து போய் பெரிய மாநாடுலாம் போட்டு தமிழக அரசே நீங்க மாநில மாநாடுலாம் கூட வேணாம்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்ததுக்கு பிறகு இன்னும் ஒண்ணு சரியில்லை. என்ன சரியில்லை? அப்ப இந்த சூழ்நிலையிலையும் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொன்னா, இன்னமும் மாற்ற வரல, இன்னமும் அப்படித்தான் இருக்குது, நாம இப்படித்தான் சில விஷயங்கள் அப்படி இப்படி போய்க்கணும் இப்படி நினைக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கேட்காத செய்தியா இது? எவ்வளவு தியாகத்தை அனுபவித்தார்கள். அப்ப நம்ம இதெல்லாம் கேட்கிறோம், வரலாறுகளை கேட்கிறோம். இப்படித்தான் இந்த மார்க்கம் தியாகத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கு, பல பேர்களுடைய தியாகம் இருக்கு, இது சாதாரணமா இந்த கொள்கை மேல வளர்ந்துடல இப்படி சொல்லி கேட்கிறோம். நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த உலகத்துக்காக வேண்டி நாம எப்படி ஒவ்வொரு செயல்களையும் அமைக்கிறோம். ஒரு வேலைக்கு போறதா இருந்தா எவ்வளவு முயற்சிகளை எடுக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்தை அடையணும்னு சொல்லி நமக்கு ஒரு நிர்பந்தம் வந்தா அதற்காக வேண்டி நம்மளுடைய நேரங்களை, நம்மளுடைய உழைப்பை, நம்மளுடைய அறிவை எப்படி நாம செயல்படுத்துறோம், ஒண்ணுக்கு யோசிச்சு செயல்படுத்துறோம். இந்த வாழ்க்கை இப்படியே போயிட்டே இருக்குமா? இந்த உலகத்துல ஒரு ஆள் மன்னனாக இருக்கின்றார், அவர் வகித்த அந்த மன்னர் பதவி அவருடைய மரணத்தை தடுத்து விடாது. இந்த உலகத்துல பல ஆயிரம் பேர்களுக்கு அறிவு சொல்லக்கூடிய அறிவு ஞானியாக இருக்கின்றார், அந்த அறிவு அவருடைய மரணத்தை ஒரு காலம் தடுக்காது. அவரிடத்துல செல்வ சீமாட்டியாக இருக்கின்றார், மரணத்தை தடுத்துருமா? ஆரோக்கியம், சொல்லில் அடங்காத ஆரோக்கியம் அவருக்கு, உலகத்துல பெரிய சாம்பியன் சொல்லக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கு, மரணத்தை தடுத்துருமா? நிறுத்திட்டு போக வேண்டிய இடம் அல்லாஹ் தஆலா நமக்கு அவகாசத்தின் பேர்ல விட்டுருக்கான். அப்ப நம்ம இதை உண்மைன்னு உணர்ந்தா, அந்த உண்மைன்னு உணர்ந்த சமுதாயம் இவ்வளவு தியாகங்களை அனுபவித்தது, இவ்வளவு சிரமங்களை தங்களுடைய வாழ்க்கையில் சுமத்தி கொண்டது, எல்லாத்தையும் துறந்து விட்டு போவதற்கு முஹாஜிர்களாக ரெடியாகவும் இருந்தார்கள். இதற்காகவே வேண்டி வந்தவர்களை அரவணைப்பதற்கு அன்சார்களும் ரெடியா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சொல்றோமே ஹிஜ்ரத்து பேசப்படுது, நிறைய கேட்கிறோமே, எத்தனை ஹிஜ்ரத்துகளை பற்றி எவ்வளவு வாராந்திர நோட்டீஸ் நம்ம வாசிச்சிருப்போம். இந்த ஹிஜ்ரத்தினுடைய மாசம் வந்தால், முஹர்ரத்தினுடைய இந்த காலகட்டங்கள்ல நாம விநியோகம் பண்றோம். ஹிஜ்ரத்னா என்ன தெரிஞ்சுக்கிடுங்க, அப்படியே வாங்கி அழகா படிப்போம், தூக்கி கட்டில் வச்சிருவோம். என்ன இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, அல்லாஹுவை நோக்கி அழைக்கக்கூடிய பணிக்காக வேண்டி, அவனுடைய இந்த மார்க்கம் மண்ணில் மேலோங்க வேண்டும் என்ற காரணத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் துறந்து போனாங்க. எல்லாத்தையும் துறந்து, எதையாச்சும் ஒண்ணு துறந்து நான் இதெல்லாம் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விடணும். போட்டிருக்கக்கூடிய ஆடையோட உள்ளத்துல இருக்கக்கூடிய கலிமத்து தௌஹீதோட போகணும். எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. தாய் அந்த கொள்கை ஏத்துக்கலன்னா தாயும் நானும் உறவில்லை, நீ வேற நான் வேற. கட்டின மனைவிக்கு இந்த கொள்கை எல்லாம் தரலன்னா நீ மனைவி இல்ல, நான் கணவன் இல்ல. பெற்ற பிள்ளை இந்த கொள்கை ஏத்துக்கலன்னா நீ பிள்ளை இல்ல, நான் அப்பன் இல்ல. சொத்து பத்து வாழ்ந்த வீடு உறவுகள் அத்தனையும் விட்டுட்டு அல்லாஹ் தஆலா போவதற்கு சொன்னான். அவர்களுக்கு இந்த மார்க்கமும் மார்க்கத்தினுடைய செய்திகளும் உள்ளத்துல எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, நமக்கு ஏன் ஏற்படுத்தல? கவலைப்பட்டிருக்குமா? லைசன்ஸ் ஏதாவது கொடுப்போம், டெஸ்ட்ல ஃபெயில் ஆகி போயிட்டா அது கவலைப்படுவோம். லைசன்ஸ்ல டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிட்ட இருக்கக்கூடிய கவலை இருக்க, அதுக்கு கவலை வரும். தேர்வு எழுதி அதுல பாஸ் ஆகலன்னா அப்படியே நொறுங்கி உட்கார்ந்துருவோம். எதுக்கு கவலை வரணும்? அடுத்தது அன்பான சகோதரர்களே, நாம் இந்த கொள்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொள்கையில அல்லாஹுவை சந்திக்க போறோம், மறுமை நாளை சந்திக்க போறோம், அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இருக்கு. இது மாதிரி நம்பி வாழ்ந்த எத்தனையோ சமுதாயம் நல்லவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் செய்த செயல்ல ஒரு பெர்சன்டேஜ் நம்மள்ட்ட இருக்குதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய முன்னிலையில எல்லாருக்கும் ஒரே மஹ்ஷர் தான். சஹாபாக்கள்னு சொல்லி தனியா அல்லாஹ் ஏற்படுத்த போறது இல்ல. இவங்கெல்லாம் அந்த காலத்துல இந்த நூற்றாண்டுல வாழ்ந்தாங்கன்னு தனி மஹ்ஷர் மன்றம் இல்ல. நமக்கு இவங்கெல்லாம் ரொம்ப மோசமான காலத்துல வாழ்றாங்க, இவங்களுக்கெல்லாம் தனியா விசாரிப்போம், இப்படி இல்ல. எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா ஒரே சபையில தான் எழுப்புவான், ஒரே விதமாகத்தான் விசாரிப்பான். அப்போ நம்ம கையில இருக்கிறது என்ன? சும்மா அப்படி இப்படி சொல்லுது அந்த வணக்கம், ஃபார்மாலிட்டிஸுக்கு பட்டும் படாம துட்டும் தொடாம பின்பற்றின கொள்கை இதானா? நம்ம நினைச்சிடக்கூடாது. என்ன நினைச்சிடக்கூடாது? தௌஹீத் ஜமாஅத் நல்லா வளர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால ஏகத்துவம் அப்படியே ஒளி ஓங்கி பறக்குது.
ஒன்னு அப்படிலாம் ஆயிட்டு இல்ல. இன்னைக்கும் கண்ணு முன்னாடி சிறுக்கு வச்சு அழிஞ்சு அழிஞ்சுட்டு தான் இருக்கிறான். அந்த பிரச்சாரத்துக்கு பேசக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்காங்க. அதற்காக ஆதரவாளர்கள் நம் கண் முன்ன வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ஒண்ணு அப்படிலாம் அப்படியே ஒளிச்சு காட்டிடல. நம்மளால ஒரு சொற்பமா தான் செஞ்சிருக்கோமே தவிர இன்னும் ஒண்ணு செய்யல. முன் சென்ற சமூகங்கள், நபிமார்களை பின்பற்றியவர்கள், சஹாபாக்கள் செய்த தியாகத்துல 1% நம்மள்ட்ட கிடையாது. நம்ம தைரியமாக சொல்லிக் கொள்வதற்கு எதையும் நம்ம கையில வச்சிடல. என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த சொற்பொழிவை இன்னைக்கு நம்ம இப்படி பேசுறோம் ஒரு ஹால்ல, அதுவும் ஏர் கண்டிஷனோட, அழகான ஃபேன் வசதிகளோட, இப்படி எல்லாம் உட்கார்ந்து பேசுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல செய்த பிரச்சாரம் பிடிக்கிறீங்களா? இந்த சொற்பொழிவை இன்னைக்கு கேட்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கு நான் சொல்றேன், உள்ளத்துல இதை அப்படியே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. மாற்றம் உங்களுக்கு ஏற்படணும், பேசுற எனக்கும் ஏற்படணும். என்ன பிரச்சாரம்? மக்காவுல ஆரம்ப காலகட்டத்தில் நபி அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வச்ச சோதனை. மக்காவுல வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீதிகள்ல அல்லாஹுவை பற்றி விளக்கி சொல்லுவார்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை சொல்லுவார்கள், நான் நபி என்பதை விளக்கி சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் குறைஷிகள் பின்னாடி என்ன சொல்லுவாங்க? இந்த முகம்மதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இவர் உளர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிரமங்க, சாதாரண சிரமமா? இன்னைக்கு அழகா அல்லாஹ் வச்சிருக்கிறான். உங்களுடைய இல்லங்களில் இன்டர்நெட் இருந்தால் உங்களுடைய அத்தனை நண்பர்களுக்கும் இந்த மார்க்கத்தை சொல்லலாம். டெலிபோன் வசதிகள், இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கலாம். நம்மளுடைய தாய், தந்தை, சித்தப்பா, சின்னம்மா, மாமா, அக்கா இப்படின்னு சொல்லி உறவு முறைகள் இருக்கிறதுல பாதிக்கும் மேற்பட்டது எல்லாம் இந்த கொள்கைக்கு வெளியில் இருப்பாங்க. எந்த கொள்கைக்கு? அல்லாஹ் மட்டும் வணங்குற கொள்கைக்கு, நாம் வழங்கிருக்கூடிய சத்திய பாதைக்கு மாற்றமாக இருப்பாங்க. சொல்ல மாட்டோம், கண்டுக்க மாட்டோம், பயான் கேட்டிருப்போம், தஹ்வீத் ஜமாத்துல உறுப்பினரா இருந்திருப்போம், காசு பொருளாதாரம் நிறைய கொடுத்திருப்போம், ஆர்ப்பாட்டங்கள்ல போய் முன்னாடி நின்றுப்போம், சவுண்ட் எல்லாம் நிறைய தக்பீர் அல்லாஹ் அக்பர் போட்டிருப்போம். இதை செஞ்சமா? இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் இந்த பணியை எப்படி செய்ய வச்சிருக்கிறான்னா நம்ம இப்படி செய்யணும். தாயிஃப்ல போய் சிறார்களால் கல்லறியப்பட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம இந்த மாதிரி எல்லாம் உன்னத்தையுமே அனுபவிக்கலையேங்க. சஹாபாக்களுடைய தியாகம் என்று சொல்லி எவ்வளவு தடவை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஈஸியா இந்த 3 மாசத்துல குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ல பணக்காரனா இல்லங்கிற மாதிரியா மார்க்கம்ங்கிறது? கிடையாது. இது கேட்கிறது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சபையை பற்றி சொன்னார்கள். ஒரு இடத்தில் அல்லாஹுவை பற்றி பேசப்படுகிறது என்றால் வானவர்கள் அங்கு சூழ்ந்து கொள்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் சிலாயித்து சொல்கின்றார்கள். எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்களா? நரகத்தை பற்றி பயப்படுகின்றார்களா? சொர்க்கத்தை கேட்கின்றார்களா? என்னை பார்த்திருக்கின்றார்களா? இப்படி அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு மலக்களிடத்தில் கேட்கின்றான். அந்த பாதையாக போகக்கூடிய மனிதர் அந்த சபையில உட்கார்ந்தால் கூட அவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்காம இருப்பதில்லை. அது மாதிரியான ஒரு சபை நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் இதுதானே தவிர இதை கேட்டுட்டு உடனே ஈஸியா செயல்படுத்திடலாம் ஒரு காலத்தில் நடக்காது. இதெல்லாம் கேட்டுட்டு போனாலும் காலையில் பாங்கு கொடுக்கின்ற பொழுது அழகாக உறக்கம் வரும். காலையில் அல்லாஹு அக்பர்னு பாங்கு சத்தம் கேட்டா நம்ம அரை மணி நேரம் தூங்கத்தான் யோசிப்போம். அப்ப என்ன செய்யணும்? இது கேட்கறது நம்பிக்கை கொண்ட நமக்கு உள்ளத்தை அப்படியே கொஞ்சம் இறையச்சத்தோட இணைக்கும். நாம் கடந்ததை நினைத்து வருந்துவோம். இதுக்குதான் இந்த சொற்பொழிவு. இது இல்லாம மாற்றம், சொற்பொழிவும் நாமுங்கிற வார்த்தைக்கு நம்மளுடைய மாற்றம் ஏற்படும் சொன்னா முயற்சிக்கணும். காலையில எந்திரிக்கணும், கண்ணை கசைட்டு தான் எந்திரிச்சு உட்காரணும், எப்படியாவது சிரமப்பட்டு தான் போய் உதவி செய்யணும், எப்படியாவது சிரமப்பட்டு தான் பள்ளியாசலுக்கு போகணும். இதை இன்னையோட நிறுத்துற வேலை இல்ல, என்னுடைய மரணம் வரை செய்யணும். அப்ப முயற்சி இல்லாம சாதாரணமா அப்படியே ஈஸியா கேட்டா பள்ளிக்கூடத்தில் என்ன நடத்தப்படுது? ஆசிரியருக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் படிச்சவங்க, அழகாக இருக்கும். கிளாஸ் ரூம்ல உபதேசிக்கின்ற பொழுது வாத்தியார் சொல்லுவாரு, இதெல்லாம் படிச்சு 50 மார்க், 5 மார்க், 10 மார்க், 100 வாங்கிடலாம் பாரு. கேட்கும் போது ஆகா எவ்வளவு ஈஸியா இருக்கு. வீட்டுல போய் புத்தகத்தை திறந்து படிக்கும் போது தெரியும் இதை இவ்வளவு தூரம் படிக்கணுமா, இதை முடி வச்சிருவோம். அப்ப எந்த ஒரு செயலியுமே கேட்டதுனால ஒன்னும் வராது. கஷ்டப்படணும், உள்வாங்கி கொண்டு உணர்வு பூர்வமாக யோசிக்கணும். இன்னைக்கு இந்த பயானுக்கு எதுக்காக நான் பேசுகின்றேன், நாம எதுக்கு இங்க உட்கார்ந்து கேட்கிறோம், இதனுடைய ரிசல்ட் என்ன, என் வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வந்துச்சு, என்ன நான் செஞ்சிருக்கேன், இதுதான் கடைசி என்றால் எனக்கு இனி கபர் தானே இடம்.
அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்காம சொற்பொழிவுகளுக்கு வந்து கலந்து கொள்வதனால அன்பான சகோதரர்களை பேசுகின்ற எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இது சும்மா அப்புறம் கால அளவில் சடங்காக மாறிவிடும். நம்ம வெள்ளிக்கிழமை இரவு மர்க்கஸில் தலைமையில பயான் நடக்கும், அங்கங்க பயான் நடக்கும். இதுவல்ல சஹாபாக்கள் செய்த கஷ்டம், அவர்கள் பட்ட அந்த கஷ்டத்துல, அந்த அழைப்பு பணிகள்ல நம்மள்ட்ட என்ன இருக்குது? அல்லாஹ் சிறப்பான பணின்னு சொல்றான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கும், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். வேற யாரை பத்தி அல்லாஹ் இங்க சொல்லல. அப்ப நாம என்ன யோசிக்கணும்னு சொன்னா, இவ்வளவு நாள் நம் வாழ்க்கையில எவ்வளவு மார்க்கத்தை கேட்டிருக்கிறோமே, தொழுகை பத்தி ஆயிரம் கேட்டிருக்கிறோமே, ஜக்காத்தை பத்தி 1000 கேட்டிருக்கிறோமே, எண்ணத்தை செயல்படுத்தணும். அழைப்பு பணியை பத்தி இவ்வளவு கேட்டமே, நம்ம மீது எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி பேருரையில் என்ன சொன்னார்கள்? என்னிடமிருந்து நீங்கள் ஒரு செய்தியை கேட்டால், மற்ற ஒரு செய்திக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1000 செய்திகளை கேட்டிருக்கின்றோம். ஒரு செய்திக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னிடத்திலிருந்து நீங்கள் ஒன்றை கேட்டால் அறியாதவருக்கு சொல்லிவிடுங்கள். அலி ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு ஒரு உபதேசம் செய்தார்கள். இந்த உலகத்துல கம்பெனியில் ஒரு கார் கிடைக்கும், நல்ல ஒரு பேக்கேஜோட சேலரி வரும் அப்படின்னு ஏதாவது நமக்கு ஒண்ணு ஒரு ஆள் சொன்னா அதுக்கான அத்தனையும் தேடுவோம். பாய் அங்க இன்டர்வியூ போறதுக்கு என்ன வேணும், என்னென்ன பாஸ் பண்ணிருக்கணும், இப்படி நல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கணும், நல்லா பேசணும், டிரைவிங் தெரியணும், அப்படியா இன்ஷா அல்லாஹ் அப்படி சொல்லி முயற்சி எடுப்போம். எதுக்கு வேண்டி? இங்க கிடைக்கிற காசு, பிளாட்டு, காரு, சம்பளம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், சிறந்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை கூட்டி சொல்லுகின்றார்கள், உன் மூலமாக ஒரே ஒருவர் நேர்வழி பெற்றுவிட்டால் சிவந்த ஒட்டகங்களை விடவும் அது உனக்கு சிறந்தது. அரபுகளிடத்தில் அன்றைக்கு சிவந்த ஒட்டகம் என்றால் இன்றைக்கு ஒரு ஒப்பீடு செய்தால் ரோல்ஸ் ரைஸ் மாதிரி. மொத்த யுஏஇலேயே ரொம்ப கம்மியான கார் ரோல்ஸ் ரைஸ் தான், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். அந்த கார் இருப்பதை விட சிறந்தது. பணம் வச்சிருந்தாலும் கேட்டா கொடுக்க மாட்டான். உன்னுடைய தலைமுறை என்னன்னு சொல்லி பார்ப்பான், எவ்வளவு நாளா பணக்காரனா இருக்குன்னு. அப்ப இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நன்மைக்கு நாம என்ன முயற்சி எடுக்கணும்? எத்தனை பேர்கிட்டயா பாய் தர்காக்கு போவாதீங்க பாய், காலங்காலமா உங்க வீட்டுல செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் செய்யக்கூடாது பாய். அவர் உங்களால அதை விட்டு இருந்தாரு சொன்னா முடிஞ்சு வச்சு, ஒரு ரோல் சைடு கிடைச்சு, ஒரு சிகப்பு போட்டை கிடைச்சிருச்சு. அப்ப இந்த செய்தி நமக்கு தெரியாதா? இந்த செய்தி அப்ப நான் சொல்லிதான் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். இந்த செய்திய ஒரு ஆள் நம்மால் நேர்வழி பெற்றால் இவ்வளவு நன்மை இருக்கு, ஆனாலும் கேட்க மாட்டோம். இதை கேட்டு என்ன செய்வோம்? வெளியில போனா அப்படி விட்டுருவோம், முடிஞ்சு வச்சு. அப்ப சொற்பொழிவுகளுக்கும் நமக்கும் இருக்கின்ற இந்த தொடர்பு மாற்றத்தை கொண்டு வரணும் வாழ்க்கையில. சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்துச்சோ அது நம்ம இடத்துல வரணும். ஆனா அதுல ஃபுல்லா வரலனாலும் ஒரு 50% அல்லாஹ் நம்ம ஏற்றுக்கொள்ற அளவுக்கு, பொருந்தி கொள்ற அளவுக்கு நம்மள்ட்ட வர வேண்டாமா? இறையச்சம் இருக்குதா? எவ்வளவு உபதேசங்களை நாம் கேட்டிருக்கின்றோம், எத்தனை செய்திகளை கேட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வை பயப்படுறதுன்னா நம்ம உலங்கி வச்சிருக்கோம் இந்த மாதிரி சபையில பயந்துக்கிறது. சபையில நல்லா இருப்போம், பயப்படுவோம், கரெக்டா தொழுவோம், அது கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், பாட்டு பாட மாட்டோம், சினிமா கேட்க மாட்டோம். அப்படியே நம்ம தனிப்புறத்துக்கு போயிட்டா, நம்ம வாழ்க்கையினுடைய அந்த ஒரு யதார்த்தத்துக்கு வந்துட்டா நாம போட்டிருக்கிறோம். பயப்படுறோமா? தனிமையில் அல்லாஹுவை பயப்படணும். இறையச்சத்துக்கு அல்லாஹு தஆலா வச்சிருக்க மதிப்பு இருக்க வேற எதுக்கும் வைக்கல. அல்லாஹு தஆலா அவனை பயப்படக்கூடிய அந்த உள்ளத்திற்கு அவன் செய்கின்ற அந்த கண்ணியம் இருக்குது, அதுக்காக வேண்டி கொடுக்கப்படுகின்ற கூலி இருக்கிறது, அது சாதாரணம் இல்ல. குகைவாசிகளுடைய சம்பவம் கேட்டிருக்கிறோமா? 3 பேர்கள் போனார்கள் ஒரு இடத்துல குகையில தங்குறதுக்காக வேண்டி. அந்த குகையினுடைய பாறை வந்து மூடிக்கொண்டது. அதுல 3 பேரும் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லி பிரார்த்தித்தார்கள். அதுல ஒரு சம்பவத்தினுடைய படிப்பினை நம்ம பெறலையே. இறையச்சம்னா இதான். அதில் ஒரு மனிதர் சொல்லுகின்றார், என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள், அவளை நான் அடைவதற்கு பல முறை சிரமப்பட்டிருக்கின்றேன், சந்தர்ப்பம் கிடைக்கல. ஒரு சந்தர்ப்பம் அவளாக என்னிடம் வருகிறார். யாரை இந்த மனிதர் நினைக்கின்றாரோ அல்லாஹு தஆலா இறையச்சத்திற்கு வைத்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்காக சொல்லுகின்றேன், தரவிருக்கின்ற கூலிக்காக சொல்லுகின்றேன். இத எப்படி அந்த பெண்ணிற்கு ஒரு வறுமை ஏற்படுகிறது. அப்ப பொருளாதாரத்தை தேடி வரக்கூடிய சூழ்நிலையில இவர் என்னத்தை நினைத்திருக்கின்றாரோ அதை அடைவதற்கு ஒரு அஜெண்டா வைக்கிறார்.
நான் உனக்கு பொருளாதார உதவி செய்யறேன், நீ எனக்கு நான் சொல்றதை கேட்கணும். அந்த பெண்ணு தன்னுடைய நிர்பந்தத்துல ஒத்துக்கொள்கிறார். எல்லா சந்தர்ப்பமும் கிடைக்குது. அந்த பெண்ணை அடைவதற்கு அனைத்து சந்தர்ப்பங்களும், யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த பெண்ணு ஓடாது. பொருளாதாரத்தையும் கொடுத்தாச்சு. அந்த தன்னுடைய நப்சை தீர்த்துக் கொள்வதற்காக அந்த பெண்ணுடன் நெருங்கி விடுகிறார். அந்த நேரத்தில் அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இத்தகுல்லா, அல்லாஹ்வனை பயந்துக்க, என்னுடைய உரிமை இல்லாம நீ என்ன நெருங்குற, வேற நான் உன்னை ஒண்ணு சொல்லல, அல்லாஹ்வை பயந்துக்குங்கிற ஒரு வார்த்தை. உடனே அந்த மனிதர் எழுந்து விடுகிறார். கொடுத்த பொருளாதாரத்திற்கு சபீலில்லா என்று சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் சொல்லிவிட்டு போய் விடுகிறார். இந்த செயலை செய்வதற்கு முன்னாடி மகா கெட்ட மனிதர்கள் அவர் ஒரு ஆள். ஒரு பெண்ணை இப்படி எல்லாம் பிளான் பண்ணி அனுபவிக்கணும் என்று திட்டம் போடக்கூடியவரை நாம் நல்லவர் சொல்லுவோமா? இவ்வளோ கெட்ட எண்ணங்கள் கொண்ட ஒரு மனிதர் அல்லாஹுவை பயந்ததற்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். அந்த இடத்துல சொல்றார், பாறை மூடும் பொழுது, யா அல்லாஹ், நான் அந்த பெண்ணை அடையறதுக்கு எல்லாம் நெருங்கிட்டேன், எல்லா வசதியும் கிடைச்சி, நான் யாருக்காகவும் பயப்படல, உனக்காக வேண்டி பயந்தேன். நான் உனக்கு பயந்தது உண்மை என்றால் இந்த பாறையை நீ கொஞ்சம் விளக்கு. அல்லாஹ் காலங்காலமா இவர் தஹஜ்ஜத்லாம் தொழுது, அதை தொழுது, இதை தொழுது, குர்ஆன் ஓதி, எவ்வளோ பின்னடைவுல இருந்தா கூட அந்த ஒரு நிமிஷத்துல அல்லாஹுவை பயந்தருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வேலை அது. அல்லாஹ் தஆலா கொஞ்சம் பாறையை அகற்றினாங்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இறையச்சம், இந்த செய்தி எத்தனை தடவை கேட்டிருப்போம்? உண்மையிலேயே இறையச்சத்தை பயந்தால் இத்தனை இந்த இடத்தில் நடத்தப்பட்ட எத்தனையோ சொற்பொழிவுகள்ல சினிமாக்களை பற்றி பேசப்பட்டிருக்கலாம், எச்சரிக்கப்பட்டிருக்கலாம், விமர்சிக்கப்பட்டிருக்கலாம். இன்னையிலிருந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்களும் சினிமா பார்க்கறது தம் வாழ்க்கையில் தூக்கி எறியணும். யாரிடமாவது இருந்தால் அந்த செயல்களை நம்மளுடைய வீடுகளில் நடக்கிறது என்றால் போராடணும், சண்டை போடணும். சினிமாவுக்கலாம டிவிக்கலாம போய் சண்டை போடணும். ஷைத்தானை வீட்டு உள்ள வச்சிருக்கோம். இதுக்கு சண்டை போடாம வேற எதுக்கு சண்டை போடுறது? காசு அனுப்ப கூடாது. உம்மாவா இருந்தாலும் வாப்பாவா இருந்தாலும் இதை செய்யாதீங்க, என்னிடத்துல இருந்து ஒன்று செய்யக்கூடாது. இந்த கண்ட்ரோலுக்கு வரமா? நான் இதை எனக்காக சொல்லல, அல்லாஹ்வுடைய பயம் எனக்கு இருக்கு, உங்களுக்கு வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீ கபூர்ல போய் நாசமா போன்னு சொல்லி நம்ம கைத்தட்டி வேடிக்கை பாக்குறோம். நீ டிவி எல்லாம் பாக்குறியா, அந்த இளவு கூத்து எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கியா, நீ நாசமா துளைஞ்சு பொறுத்து நான் சப்போர்ட் பண்றேன். நான் உன்னை பெத்து வளர்த்து எல்லாம் செஞ்சு படிக்க வைக்கிறேன்னா நீ அழிஞ்சு போய் நரக தேடுகிறதுக்கு நான் ஓகே சொல்றேன். அதுதான் இதுக்கு அர்த்தம். இப்ப இறையச்சம் அந்த வரலாறு மாதிரி நமக்கு ஒரு வரலாறு வராது. நம்ம அளவுல இருக்கக்கூடிய செயல்பாடுகளை சரி செய்து கொள்ளணும். வீடுகளில் வாங்கப்பட்ட திரைப்படங்களுடைய கேசட்டுகள் இருந்தால் வெக்கேஷனுக்கு செல்லக்கூடிய சகோதரர்கள் மனமாற எடுத்து வைத்து கொளுத்தணும். வீட்டுல சினிமாவினுடைய வாசம் இருக்க கூடாது. இன்னைக்கு ஒவ்வொரு சேனல்களையும் திறந்தா கிரிக்கெட் விளையாடுற சினிமாக்காரன், அதை எதற்காக? இந்த பெண்களுடைய போதையை விளை வைக்கிறதுக்காக கவர்ச்சி நடிகைகளை கொண்டு கிரிக்கெட் நடத்துறான், அதை ஒரு டிவியில ஒளிபரப்புறான். இதெல்லாம் நம்ம சமுதாயம் நம்பி இருக்கிற கூட்டம், இதெல்லாம் எல்லாத்திலும் உளுந்தன கிடக்கிறோம். அப்ப என்ன நம்ம பயந்துருக்கிறோம்? என்ன நம்ம பயந்தா சொல்லிட்டு இருக்கோம்? எந்த அளவுல இருக்கிறோம்? நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்றான், நீ உண்மையிலேயே நம்பியிருந்தீன்னா, அல்லாஹ்வை நம்புறவன்னா அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு சொன்னா, குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி, நபியர் சொல்றானே, என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், என்னுடைய அர்ப்பணம் எல்லாம் என்னுடைய அல்லாஹ்வுக்காக இருக்கணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக இருக்கணும். என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், என்னுடைய வணக்கம் அத்தனையும் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். சும்மா பள்ளியாசல்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிற மாதிரி நின்னுட்டு நான் வீட்டிற்கு சென்றால் மற்ற அனாச்சாரங்களோடு தான் நானும் கலந்து விடுவேன் என்றால் இந்த வசனத்துக்கு உட்படல. இந்த எண்ணம் நம்மளிடத்துல வரல என்பதுதான் நிரூபணமாகும். அன்பான சகோதரர்களே, முடிஞ்ச அளவிற்கு சரி வெளியில போய் அழைப்பு பணி செய்யல, முதல்ல வீட்டை சரியாக்கணும். நான் பல இடத்துல பயான் செய்கின்ற பொழுது சினிமாவை எதிர்த்து அதிகமாக பேசுகின்றேன். அடிப்படை காரணம் நம்ம சமுதாயமும் நம்ம பிள்ளைகளும் சீரழிஞ்சு போறதுக்கு சினிமா ஒண்ணுதான் முதல் வித. அந்த இடத்துல எல்லாத்தையும் கத்துக்கிறான். சினிமாங்கிற ஒரு துறையில அத்தனையும் கற்றுக் கொடுக்கப்படும். இதை நம்ம சாதாரண ஒரு தீமையா வச்சு பார்க்க கூடாது. நம்ம இந்த மாதிரிலாம் பயான் ஏற்பாடு பண்ணி மார்க்க உபதேசங்கள் செய்கின்றோம், மார்க்கத்தை கேட்கிறோம் என்றால் இதுலயாவது மாற்றம் வரணும். முடிஞ்ச அளவு தௌஹீத்வாதிகளுடைய வீட்டிலேயாவது சினிமாக்களுடைய வாடை அடிக்காம இருக்கணும்.
சீரியல்களுடைய அந்த தாக்கம் இருக்கக்கூடாது. நியூஸ பார்த்தோமா, நல்ல செய்திகளை கேட்டோமா ஆஃப் பண்ணக்கூடிய அந்த மனோபாவத்துல ஒரு இஸ்லாமிய ஒரு அமைப்புல நம்மளுடைய குடும்பம் வரணும். இப்படிலாம் வந்துச்சுன்னு சொன்னா இந்த சொற்பொழிவு நடத்தப்பட்டதற்கு நாம் பல மணி நேரங்களை செலவு செய்து இது மாதிரி உபதேசங்களை கேட்டதற்கு நமக்கு பிரயோஜனம் இருக்கும். அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வான். அப்படி இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் சடங்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, இந்த உலகமே சேர்ந்து சஜிதாவுல விழுந்தா கூட அல்லாஹ்வுடைய ஒரு தரஜா கூட மேலே ஏறாது. இந்த உலகமே நீங்கள் நிராகரித்து விட்டாலும் அல்லாஹ்விற்கு ஒரு சிறிய அளவு கூட கீழே கிடையாது. அவன் அவனுடைய ஸ்தானத்தில் இருப்பான். நாம ஏதாவது இழந்து அவனுக்காக வேண்டி சந்திக்க இருக்கிறோமே, என்ன சொல்ல போறோம், வணக்கத்திலேயோ இறையச்சத்திலேயோ எதுலையாவது ஒண்ணுல இருக்கிறோமா, யாரெல்லாம் நான் உனக்காகத்தான் நான் நல்ல பாட்டு கேட்பேன், ஆனா அதை விட்டுட்டேன், எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் தூக்கி எறிஞ்சிட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், பெண்களுடைய உடலை பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கும் நான் பார்க்கல, இதெல்லாம் விடுறது உனக்காகத்தான், ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்கிட்ட சொல்லி பிரார்த்திச்சோம், சொல்லி பாவ மன்னிப்பு தேடணும்னு சொன்னா இந்த செய்திகள் இங்க பேசப்பட்டதுக்கு இங்க நாம இந்த 1 மணி நேரம் உட்கார்ந்ததுக்கு ஒரு பயன் இருக்கும். இல்லைன்னு சொன்னா இந்த சொற்பொழிவுகளும் நாமும் என்று விட்ட தலைப்பு எப்படின்னா ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாறிவிடும். இது போன்ற மக்களாக இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முடிந்த அளவிற்கு இந்த சொற்பொழிவுகள் மூலமாக நமக்கு எப்படி இந்த கேட்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஈமானிய உணர்வு வெளியில் சென்று சொந்த வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது முடிந்த அளவு அவரவர்கள் மாற்றிக்கொண்டு அல்லாஹ்வுடைய நல்லருளை பெற வேண்டும் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.